ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன பல பேர் கேட்டாங்க, உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம். இந்த குண்டாஸ்ல அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கப்பட வேண்டிய ஆள் நீங்களும் தானே, உங்களை எப்படி விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கு. அது திருமுறைகளுக்கு பிறகு தொடரலாம். நானும் காத்திருக்கேன். அதாவது இந்த கைதுங்கிறதும் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 தோழர்கள் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ச்சப்பட்டதுங்கிறதும் தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்யப்பட்டது. இந்த பட்டியலை கொடுத்தது மத்திய அரசு. இந்தியாவை ஆளுகிற டெல்லி அதிகார வர்க்கம் தான் இந்த பட்டியலை கொடுத்தது. ஆக அவர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்க எதுக்கு வேணாலும் போராடிட்டு போங்க, ஆனா டெல்லிக்கு எதிராக நாங்க செய்யற அக்கிரமம், அநியாயம், அறம் தவறிய செயல்களுக்கு எதிராக நீங்க போராடுங்க. தமிழ்நாட்டில் யாராவது போராடுனா அவர்களை அடக்கி வைங்க, அச்சுறுத்தி வைங்க, முடியலன்னா தூக்கி உள்ள போடுங்க, அப்புறம் குண்டாஸ் போட்டு நிரந்தரமா முடைக்குங்க. இதுதான் இந்த லிஸ்ட்ல. தொடக்கத்துல இப்ப திருமுருகன் காந்தி மேல பாய்ந்தது. என்னுடைய வேட்டி குறும்படம் வந்த போதே என்னை தூக்குறதுக்கான திட்டம் அவர்கள் தயாராகி என்னையும் அழைத்தாங்க, அல்லது அவங்க வரதா இருந்தது, எல்லாம் தெளிவா இருக்கு. அது என்ன காரணத்துக்காக ஒத்தி போடப்பட்டதுங்கிறது இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியும். ஆக இதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதாவது இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நீங்க தமிழ் மண்ணில் 7 பேர் விடுதலைக்காக போராடுறாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்காக இந்த மண்ணில் யாரும் போராடி இருக்காங்க. இந்த டெல்டா பகுதியை பாலைவனமா இருக்கணும், இதான் அவர்கள் திட்டம். இவர்களுடைய திட்டம் 2. ஆக என்னன்னா, ஒண்ணு தண்ணி வந்தா பஞ்சம் போயிடும், நல்ல வளமையா நிற்பான், எதுக்க முடியாது. அதனால தண்ணி விடலன்னா அந்த இடத்துல வருடத்துக்கு 50,000 கோடி கனிம வளத்தை அள்ளி எடுத்துட்டு போய் இந்த தேசத்தை வளமாக்கலாம். அதுக்கு தமிழர்கள் சாகும், தமிழ் விவசாயிகள் சாகும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா ஒரு மாநிலம் தியாகம் பண்ணலாம். இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டுக்கூடாது. இந்த மாநிலம் மீனவர்கள் 800 பேர் சுடப்பட்டதுக்கு யாரும் கேள்வி கேட்டுக்கூடாது. கடல் தாண்டி 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு கேள்வி கேட்டுக்கூடாது. அப்படி கடல் தாண்டி செத்த எங்களுடைய உறவுகளுக்கு கண்ணீர் சிந்தறதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு இங்கு கொண்டு முடியவில்லை. ஆக தமிழனுடைய உரிமைக்காக இந்த மண்ணில் எவன் குரல் கொடுத்தாலும், அதுவும் அக்கிரமமான முறையில, குரூரமான முறையில மத்திய அரசு எந்த அடக்குமுறை எது செஞ்சாலும் இங்க எந்த குரலும் எழுதக்கூடாது. அப்படி இங்க தமிழ்நாடு உளவுத்துறைங்கிறது இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியும். இன்னைக்கு மத்திய அரசு உளவுத்துறை, குறிப்பாக ஐபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ, என்ன சொல்லுதோ அதை இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் கேட்கும். கேட்கலன்னா எங்க யார் வீட்டுக்கு ரைடு வருமோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்களோ ஒரு பெரும் பயம். உங்களுடைய பயம், உங்களுடைய பிரச்சனை. அதுக்காக எங்களுடைய தோழர்கள் போராடும் போது, எங்களுடைய உரிமைக்காக நாங்க களத்துல நிற்கும் போது நீங்க எங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிறது, குண்டாஸ் போடுறதுங்கிறது ஒருபோதும் இந்த மண்ணில உரிமைக்காக போராடுகிற எந்த இயக்கத்தையோ, எந்த தனி மனித, அதாவது தமிழர்கள், அது அமைப்பாக இருந்தாலும் தனி மனிதர்களாக இருந்தாலும், இது நாங்க தூக்கி உள்ள வச்சிட்டோம், குண்டாஸ் போட்டோம்னா இது குழந்தைத்தனமானது. உயிரை காக்கவும் உரிமைக்காகவும் போராடுற யாரையும், எந்த மனிதரையும், எந்த தமிழரையும் இந்த மண்ணில் அச்சுறுத்த முடியாது. உங்கள்கிட்ட இருந்து தோட்டா வந்தாலும் சரி, ஈட்டி வந்தாலும் சரி, 2ஆ பிறந்தாலும் சரி, எங்களுடைய உரிமைக்கு நாங்க போராடிட்டே இருக்கோம். இது மனித உரிமை மீறல். மத்திய அரசுக்கு பணிந்து தமிழக அரசு செய்த இந்த செயல்கிறது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இத்தனை படைப்பாளிகள் ஏங்க ஒண்ணு சேரணும்? தேசிய விருது வாங்கின படைப்பாளிகள், இங்க இருக்கிற பெரும்பான்மையான படைப்பாளிகள், எங்களுடைய இயக்குனர் பாரதி ராஜா உட்பட, அமீர் உட்பட, வெற்றிமாறன் உட்பட, தேசிய விருது வாங்கறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சொன்ன ஒரு வார்த்தை, எங்க 7 தமிழர் விடுதலைங்கிற செய்தி எனக்கு அதுதான் உன்னதமான செய்தியை ஒழிய இந்த விருது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு டெல்லியில இருந்து சொன்னார். அப்படிப்பட்டவர்கள்
இன்னைக்கு எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய மண்ணுக்காக போராடினவங்கள நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. உள்ள வச்சு கடுமையான இந்த குரூரமான சட்டத்தை அரங்கேற்றிருக்கிறதுக்கு எதிர்ப்பு செய்து நாங்க இங்க இத்தனை பேரும் தங்களுடைய அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறத மதிச்சு உடனடியாக தமிழக அரசு அவர்களை குற்றமற்றவர்கள் முற்றும் முழுசாக விடுதலை செய்யணும். அதுதான் நேர்மை, அதுதான் அறம். ஒரு அரசு தனி மனிதன் அறம் தவறினாலே அவன் வாழ தகுதியற்றவன். ஒரு அரசு அறம் செய்தால் அந்த அறத்துக்கான தண்டனையை ஜனநாயக ரீதியாக அனுபவிச்சு அதனுடைய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும். ஆக உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க பயந்துருங்க. நீங்க வேணா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கலாம். 10 கோடி தமிழர்கள் அல்ல, எங்கள் உரிமைக்காக உங்களை ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம். தமிழக அரசு உடனடியாக அவர்கள் 4 உட்பட குண்டாசு போட்ட 4 உட்பட 7 விடுதலை செய்யணும். இந்த குரலுக்கு மதிப்பு கொடுக்கணும். சாமானியவர்கள் அல்ல, சாமானியர்கள் கூட சட்டத்தின் முன் மரியாதைக்குரியவர்கள். இவர்கள் மிக உன்னதமான படைப்பாளர்கள். அத்தனை பேர் சேர்ந்து கொடுக்கிற குரலுக்கு இந்த அரசு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு செய்யணும். அதனால அவர்களை உடனடியாக விடுதலை செய்யணுங்கிற ஒற்றை கோரிக்கையை தான் கூடியிருக்கோம். ஆக இது எட்ட வேண்டியவர்களுக்கு எட்டும். எந்த வழியினாலும் எங்கள் மொழி எங்களுடைய இனத்தை சாராதவர்கள் இந்த மண்ணை ஆண்டுலாங்கிற கனவோடு இங்க வந்தா, அல்லது வேறு சில அதிகார வர்க்கங்கள் தமிழ் மண்ணை சாராத இந்திய அதிகார வர்க்கங்கள் சூழ்ச்சி செய்து உள்ள வந்தா நாங்க முறியடிப்போம். இதுக்கெல்லாம் போராடுவோம் தெரிஞ்சா இப்படியான கைது எல்லாத்துக்குமாக போராடுவோம். ஆக இந்த குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டியது தமிழக அரசு. அத்துமீறி உள்ள நுழைஞ்சு எதை வேணாலும் செஞ்சிடக்கூடாது. மத்திய அரசு செஞ்சிட முடியுங்கிறத இனியாவது மாற்றிக்கணும். நன்றி.